வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பாருங்கள், எங்கள் தோட்டத்தில் திராட்சை கொடி வச்சுருந்தோம். அது பாருங்கள் பெருசாகிட்டு பந்தல் போட்டிருந்தேன். பந்தல் வந்து இந்த காற்றுக்கும் மழைக்கும் சாஞ்சு போயிடுச்சு. நிறைய இப்போ தான் காய் வச்சு இப்போ எல்லாம் ஃப்ரூட் ஆகிற நேரத்தில் பந்தல் அப்படியே சாஞ்சு போயிடுச்சு. பாருங்கள், பழங்கள் அங்கங்கே கொத்து கொத்தாக இருக்குது. இந்த பந்தல் வந்து செடி அடர்த்தியாக இருக்குது. பந்தலை நிமித்தணும். 4 காலை மறுபடியும் சரி பண்ணி வச்சா தான் இது மறுபடியும் இதாகும். இது வந்து பன்னீர் திராட்சை, ரொம்ப நல்லதுங்க. பன்னீர் திராட்சை உடம்புக்கு அவ்வளோ நல்ல திராட்சை இது. இப்போ நம்ம வீட்டிலையே ஒரு கொடி வச்சோன்னா, கொடி வச்ச பிறகு அது நல்லா பெருசாக வந்துருச்சு. ரொம்ப பராமரிப்பெல்லாம் இல்லை, அப்பப்போ தண்ணி விடுறது, கொஞ்சம் எரு போட்ட அவ்வளோதான். பாருங்கள், நல்லா வந்திருக்குது. இந்த பழமும் வந்து அவ்வளோ புளிப்பு கிடையாது, ஓரளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ அந்த பந்தல் சாஞ்சது தான் பிரச்சனை. ஏன்னா பந்தல் சாயாமல் இருந்திருந்தால் இதை பராமரிக்கிறது எனக்கு ஈஸியாக இருக்கும். அதை கொஞ்சம் பழுத்த பிறகு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு பந்தலை ரெடி பண்ணி, இப்போ பந்தலை ரெடி பண்ண முடியாது. ஏன்னா அது அடர்த்தியாக இருக்கிறதுனால தூக்கி நிமித்துறது கஷ்டம். பாருங்கள், பழம் பழுத்துருச்சு. நல்லா இனிப்பாக இருக்குது இந்த பழம். அவ்வளோ புளிப்பு இல்லை. ஒரே ஒரு சின்ன கொடி தான் வச்சேன், நல்லா வந்துருச்சு. சன்லைட் இருந்துச்சுன்னா அது போதும். இதுக்கு நல்ல ஒரு பாட்டில் வச்சுருந்தேன். பாட்டில் வச்சுட்டு நல்ல கொடி படர ஆரம்பித்த பிறகு இந்த தரையில் நல்லா குழி வெட்டி தோட்டத்து மண் தான் போட்டு எரு கொஞ்சம் போட்டு வச்சு ஆட்டு எருவை போட்டிருந்தேன். இப்போ நல்லா வளர்ந்துருச்சு. வளர்ந்து இப்போ ஒரு நல்லா காய்க்கிற டயத்தில் பந்தலில் அப்படியே சாஞ்சு போச்சு. நம்ம வீட்டில் வைக்கும்போது நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு பயம் இல்லை. இப்போ வெளியிலலாம் பார்த்திங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப நாள் வரத்துக்காக நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் போட்டு தான் பழத்தெல்லாம் விற்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம வீட்டில் பழம் இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த மாதிரி பயமெல்லாம் இல்லை. எடுத்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம், டைரெக்டாக சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னென்னா பராமரிக்கிறது கொஞ்சம் இதாகிடுச்சு. பந்தல் மூங்கிலில் போட்டிருந்தேன். அது என்னாச்சுன்னா மண்ணில் இருந்ததுனால எல்லாம் வந்து கரையான் அரிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் அது என்ன ஆகுதுன்னா அப்படியே எல்லாம் உடஞ்சி, ஒரு கால் உடஞ்சதும் எல்லா காலும் இழுத்துக்கிட்டு போயிடுச்சு. நான் பார்த்ததை விட அதிகமாகவே காய வச்சிருச்சு. இன்னும் இது பழுத்துரும். ஒரு வாரம் ஆச்சுன்னா இது எல்லாமே பழுத்துரும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பழுத்துருக்குது. இதே நம்ம இப்போ கட் பண்ணி நம்ம பீஸாக கட் பண்ணி வேறு இதில் சின்ன சின்ன பாட்டுங்களில் இல்லை கவரில் போட்டு கூட வைக்கலாம். இல்லாட்டி நம்ம அப்படியே டைரெக்டாக கூட தொட்டி கொண்டு வந்து இங்கே வச்சு நம்ம பதியம் போட்டோம்னா கூட நல்லா வந்துடும். நீங்கள் ஏதோ அணில் இந்த மாதிரி எதுவும் சாப்பிடல, பழம் அப்படியே இருக்குது. சன்லைட் நல்லா இருந்துச்சுன்னா தண்ணி, சன்லைட்டு அப்பப்போ கொஞ்சம் ஏதாவது உரம் போட்டோம்னாவே ஓகே, இது நல்லா வந்துடும்.